வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜேவிங்க. ஸோ இது எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு. ஸோ முடிச்சூர் வந்து மணிமங்கலம் போகுது இல்லையா அந்த ஹைவே. ஸோ அந்த மணிமங்கலம் ரோட்லேருந்து முடிச்சூர் அட்டக்கம்படி ஜங்ஷன்லேருந்து அந்த ஹைவே வரும். அந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர். முடிச்சூர் ரோட்லேருந்து முடிச்சூர் அட்டக்கம்படிலேருந்து மணிமங்கலம் ரோட்டில் ஜஸ்ட் 100 மீட்டர் தான் வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். 50-50 ஜேவி சொல்கிறாங்க. 30 லட்சம் அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் கட்டி பார்த்தோம்னா உடனே சேல்ஸ் பண்ணலாம். இமீடியட்டாக சேல்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே 100% நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக சேல்ஸ் ஆகிடும், புக்கிங் போயிடும். ஏன்னா இந்த பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாகவே 3 சைடுமே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியர்பையில் பார்த்தீங்கன்னா வேறு அப்பார்ட்மெண்ட்ஸ் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா 500-600 மீட்டர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ்டு இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்காது. இந்த க்ரீன் கலர் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். அங்கே வந்து 50 மீட்டர். ஸோ 3 சைடுமே பார்த்தோன்னா 24 ஃபீட் ரோடு தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த ஷெட் இருக்கு இல்லையா, அந்த ஷெட்டை ஒட்டி நமக்கு 10 அடி பேசேஜ் இருக்குது அந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு. அந்த ஸ்ட்ரீட்லேருந்து இந்த ரோடுக்கு ஜாயின் ஆகிற மாதிரி. அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பக்கமே ரோடு வந்துடுற மாதிரி வரும். இது வந்து கோர்ஸாக இருக்கிறது தான். ஃப்ரண்டேஜ் வந்து 105 அடி வரும். அதே போல் அந்த ஷெட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 58 அடி வருது. பேக் சைடில் ஒரு 68 அடி வரும். நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஒரு 80 அடி வரும். ஸோ இம்மீடியட்டாகவே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி புக் பண்ணி இது பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல லொக்கேஷன் இது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கவே தேவையில்லை. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதெல்லாம். ஒரு பக்கம் ஜேவி கிடைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஜேவி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ க்ளோஸ்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேர். சரி வாங்க, அந்த ரோடவே உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. நம்ம மணிமங்கலம் ஹைவே வருது இல்லையா, அந்த ரோடவே உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த காம்பவுண்ட்லேருந்து வந்துடுங்க. இங்கெல்லாம் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமாகி போச்சு. இன்னும் ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மெயின் ரோடு பார்த்தீங்களா, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன் சொல்லிட்டு.